ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்றைக்கி 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் மேங்கோ கேண்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸில் நல்லா முத்தின மாங்காவாக 4 மாங்காய் எடுத்துக்கோங்க. அது வந்து நல்லா தோல் சீவிட்டு கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்லா எல்லோ கலரில் இருக்கணும், பழுக்கிற ஸ்டேஜுக்கு இருக்கணும், ஆனால் பழுக்கக்கூடாது, காயாகவே இருக்கணும். அந்த மாதிரி மாங்காவை எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு புளிப்பு வந்து கம்மியாக இருக்கும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் மாங்காய் வந்து கேண்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும்னாலும் மாங்காய் சாப்பிடணும்னு தோணும்போது எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கிற மாங்காவை எடுத்துக்கோங்க, அப்போ வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் இது ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பில் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு ஒன்று மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி மாங்காய் வச்சுருங்க. வச்சுட்டு அப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுப்பு ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும், ரொம்ப குழைய வேக வைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது எடுத்து ஒரு தட்டில் மாற்றிட்டு இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப குழஞ்சிருந்தால் உங்களுக்கு சர்க்கரை எல்லாம் போட்டு ஊறும்போது இன்னும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், 3/4 அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இது அப்படியே ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இதில் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். மாங்காய் வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்க்கணும். சூடாக இருக்கும்போது சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி நிறைய விட்டுடும். அதனால் நல்லா ஆறினதுக்கப்புறமா 4 மீடியம் சைஸ் மாங்காய்க்கு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு எல்லா இடமும் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே மூடி வச்சுருங்க. 2 நாள் அப்படியே சர்க்கரை தண்ணியிலே இந்த மாங்காய் நல்லா ஊறட்டும். சர்க்கரை சேர்த்த உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு எல்லாமே எல்லாம் கரைஞ்சி நல்லா தண்ணி விட்டுடும். அந்த தண்ணியிலே இது 2 நாள் ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த மாங்காயில் அந்த சுகர் எல்லாம் நல்லா ஊறி நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், 2 நாள் ஆகிடுச்சி, நல்லா ஊறி இருக்குது. இந்த சர்க்கரை கரைஞ்சி தண்ணி அப்படியே ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்கு. சர்க்கரை சேர்த்து ஒரு 2 மணி நேரத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி தண்ணி விட்டுரும். தண்ணி விட்டுடுச்சின்னு அப்படின்னு பயப்படாதீங்க, அப்படியே ஊறட்டும். தண்ணியிலே நல்லா ஊறணும். 2 நாள் ஊறினதுக்கப்புறமா ஒரு ஸ்லைஸாக எடுத்து இந்த மாதிரி தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணியில் இந்த மாங்காய் ஊறும்போது கொஞ்சம் கூட புளிப்பு இல்லாமல் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இதை 2 நாள் 3 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா 2 நாள்லேயே நல்லா காஞ்சிரும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப உடையிற மாதிரியும் காயக்கூடாது. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கணும். இந்த அளவுக்கு காஞ்சா போதும். பாருங்கள், இப்படி எடுத்தோம்னா இது ஜல்லி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதில் வந்து கொஞ்சமாக சர்க்கரையை பொடி பண்ணி மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து கலக்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இது அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாட்டிலையோ இல்லை ஒரு டப்பாலையோ போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாங்காய் சாப்பிடணும்னு தோணும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வேணும்னும் போது எடுத்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நீங்கள் எடுக்கும்போது கையில் தண்ணி எதுவும் படாமல் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது, செம்மையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.